இப்போ இப்போ இன்னல்லதீனன்னு அல்லதீன வந்திருக்குல்ல, அது மௌசூல் தானே? ஆ, அல்லதீனங்கிறது என்ன இருக்குது? மௌசூல். மௌசூல் மாரிபாவுடைய அடையாளங்கள் கட்டுப்பட்டு தானே? மாரிபாவுடைய அடையாளம் மொத்தம் எத்தனை? நானே சொல்லிடுறேன், 7. மாரிபாவுடைய அடையாளம் எத்தனை மொத்தம்? 7. ஒன்று லமீர் மாரிபா தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதான் ஆரபுல் மாரிஃப். அணை அதான் மாரிபாவிலேயே ஆரபுல் மாரிஃப். மாரிபாவுடைய அடையாளம் எத்தனை மொத்தம்? 7. ஒன்று லமீர் மாரிஃபா, 2வது அலம் மாரிஃபா, 3வது மௌசூல் மாரிஃபா, 4வது இஸ்மி ஷாரா மாரிஃபா, 5வது அலிஃபுலா மாரிஃபா, 6வது இந்த 5ல் ஒன்றின் பக்கம் இலாபச்சப்பட்ட மாரிஃபா. எதற்கண்ணே எப்படி சொல்லணும்? இந்த 5ல் ஒன்றின் பக்கம்ங்கணும், இலாபத்து மாரிஃபான்னு சொல்லக்கூடாது. உலாமு ரஜிலின்கிறது இலாபத்து மாதிரி தான், இலாபத்து தான் செய்யப்படுங்க மாரிஃபாவாது. உலாமு ரஜிலின்கிறது நக்கிராவின் பக்கம்லாம் இலாபம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 5ல் ஒன்றின் பக்கம் இலாபம் செய்யப்பட்ட மாரிஃபா எதுனாச்சு? 6. 7வது நீதா மாரிஃபா, யார் ரஜில் மாரிஃபா. விளங்குதப்பா? அப்போ இப்போ இன்னல்ல அல்லதீன இருக்கீங்களே, இது அல்லதீன மௌசூல். இந்த மௌசூல் மாரிஃபா அதில் கொஞ்சம் பேச்சு பேசுகிறாங்க. அல்பியாவிலேயே பேசியிருக்காங்க. அல்லதீனுங்கிறது மௌசூல் மாரிஃபா. எதை வச்சது மாரிஃபா மௌசூல்? பின்னால் வர்ற சிலையை வச்சு தான் மாரிஃபா தான் சரியான கருத்துங்க. மௌசூல் எதை கொண்டு மாரிஃபாவாகும்? சிலாவை கொண்டு தான் மாரிஃபாவாகும். இஸ்மி ஷாரா எதை கொண்டு மாரிஃபாவாகும்? முஷார் இலையை கொண்டு தான் மாரிஃபாவாகும். அப்படிதானே? இஸ்மி ஷாரா எது கொண்டு மாரிஃபாவாகும்? முஷார் இலையை கொண்டு தான் மாரிஃபாவாகும். விளங்குதப்பா? லமீர் எதை கொண்டு மாரிஃபாவாகும்? மர்ஜி இலையை கொண்டு மாரிஃபாவாகும். அதுக்கு மர்ஜி இலை இருந்தால் தான் அது மாரிஃபா. எங்கே மீளுதுன்னு தெரியணும்லப்பா, இல்லாட்ட மாரிஃபா கிடையாதுல்ல. இப்போ லமீர் மர்ஜி இலையை கொண்டு மாரிஃபா. விளங்குதப்பா? நீதான் மாரிஃபாவாகும்னா என்ன செய்யணும்? எழுத்து இருக்கணும். ரஜிலுங்கிறது மாரிஃபா கிடையாது, யாவை வச்சு தான் ரஜிலுங்கிறது என்ன செய்யுது? மாரிஃபாவாது. யார் ரஜிலுங்கிறது? ரஜிலுங்கிறது மாரிஃபா. எதை வச்சு தான் மாரிஃபா? அதில் உள்ள அலிஃபுலாம் வச்சு தான் மாரிஃபா. இப்படிதானே? எதை வச்சு மாரிஃபா? அலிஃபுலாம் தூக்கி போட்டால் நக்கிராவாயிரும் அது ரஜிலுங்கிறது. இலாபத்து இந்த 5 முலாவிலையை வச்சு தான் அது. முலாவிலையும் மாரிஃபாவாக இருந்துச்சுன்னா முலாவு மாரிஃபாவாயிரும். நீங்களுங்க இந்த 6 மாரிஃபாவுக்கும் ஷரத்து இருக்குது. அலமுக்கு மட்டும் ஷரத்து கிடையாது. இதான் கேட்டு அலமுக்கு என்ன கிடையாது? ஷரத்துலாம் கிடையாது. ஷாவில் மீது உனக்கு வச்சு தான் முடிஞ்சு, அவ்வளோதான். அது மாரிஃபாவாயிரும். விளங்குதா? எந்த ஷரத்தும் இல்லாத அலம். விளங்குச்சா? ஆனால் தான் ஆரபுல் மாரிஃபு. இப்போ ஷாவுல் மீது அப்துல்லான்னு கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த வேலையை செஞ்சது யாருப்பா? நான் தாங்க செஞ்சேன். என்ன செய்யுது? தெளிவாக தெரியுது. ஆரபுல் மாரிஃபுங்குவாங்க. அப்போ லமீரை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், 2வது அலமை கொண்டு வரணும். விளங்குச்சா? சரி போ. இப்போ மௌசூலு செலாவை கொண்டு தான் மாரிஃபாங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். விளங்குதா? அப்போ அதில் ஒரு அலிஃபுலாம் இருக்குது. அது என்னங்க? அல்லதீன ஒரு அலிஃபுலாம் இருக்குல்லப்பா, அது என்னப்பா அலிஃபுலாமே? இதான் கேட்டேன். வக்கத்து ஜாது லாசிமன் கல்லாத்தி வல்லான வல்ல தீன சும்மல்லாத்தி பதிர்த்திராரின் கேபனாத்தில் அவுபரி கதாவத்தி புத்தன் நப்சையாகை சுசரி. இதான் கேட்டேன். அதெல்லாம் ஜாயிதான அலிஃபுலாம். வக்கத்து ஜாது லாசிமன் கட்டாயமாக சில விஷயம் அலிஃபுலாமல் ஜாயிதாக்கப்படும். வக்கத்து ஜாது லாசிமன் கல்லாத்தி அல்லாத்தியை போல. என்னது? அல்லாத். லாத்துங்கிறது சிலைக்கு பேர்பா. லாத்துங்கிறது என்ன இருக்கு? சிலைக்கு பேர். அதை லாத்துன்னு சொல்ல, அல்லாத்துன்னு தான் சொல்லுவாங்க. லாத் என்பதை போல, அல்லதீனவை போல. அல்லதீன் அலிஃபுலாம் ஜாயிது. அல்லானவை போல, அல்லானவில் உள்ள அலிஃபுலாம்லாம் ஜாயிது. அதில் ஒரு நக்கல் பண்ணுவாங்க அல்பியாவில். சாரி, என்னங்க அது ஜாயிது வேறு சொல்லிக்கிறீங்க. இந்த அல்லானவில் கொஞ்சம் 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 நல்ல விளங்கணும், இல்லாட்டாங்கண்ணே புரியாதங்கண்ணே. அல்பியாவில் சொல்கிறாங்க அல்லானவில் உள்ள அலிஃபு ஜாயிது வேறு சொல்லிக்கிறீங்க. அல்லான்னா இப்பொழுதுங்கிறீங்க. அல்லான்னா ஆன்னா எப்பொழுதாதுன்னு அர்த்தம். அப்போ ஹுதூரியத்தான அலிஃபுலாம் தானே. அல்யோமா அக்குமலத்திலுக்கும் தீனக்குள்ள அலிஃபுலாம் என்ன அலிஃபுலாமே? இன்றைய தினத்தில் மார்க்கத்தை நர்மமாக்கிட்டோம். இன்றைய தினத்தில்
மார்க்கத்தை நெருப்பமாக்கியிருக்கிறோம். அது ஹுதூரியத்தான அழிக்கலாம் தானே. அதுமாரி அல்லாஹ் இப்பொழுது என்று சொல்லும்போது ஹுதூரியத்தான அழிக்கலாம் அப்படி அர்த்தம் தானே வருது. அது எப்படிங்க ஜாயிதா வரும்னு ஒரு நகல் மட்டும் எப்படி போல போயிடுவாங்க. அல்லதீன எதாவது கேட்டேன் அல்லாத்து விழுந்தது கேட்டேன். பெண்பாலில் உள்ள மௌசூல் இருக்குல்லப்பா, அது இந்த அலிபிலாம்லாம் எதில் கட்டுப்பட்டது? ஜாயிதில் கட்டுப்பட்டதுங்கிறான். இதாங்க சரியான கருத்து. அல்லதீன என்ற மௌசூல் சிலாவை கொண்டு மாறிவா, அதில் உள்ள அலிபிலாம்லாம் ஜாயிதுங்கிறது தான் சிலவங்க சொல்கிறாங்க. சிலர்களுடைய கருத்து, எல்லாருடைய கருத்தும் கிடையாது. சிலவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லதீனவில் உள்ள அலிபிலாம் வச்சு தான் அது மாறிவாகுதுங்கிறாங்க. ஏய் விளங்குடா, அல்லதீனை எதை கொண்டு தான் மாறிப்பாவான்? அது ஜாயிதெல்லாம் மற்றவங்க சொல்கிறாங்க. ஒரு சிலர்கள் சொல்கிறாங்க அதில் உள்ள அலிபிலாம் வச்சு தான் மாறிப்பா. அப்போ ஒரு மாறிப்பாவே குறையுது. அலிபிலா மாறிப்பான்னு ஒரு மாறிப்பாவே இருக்கா? இது ஏன் நீங்கள் அலிபிலா மாறிப்பான்னா அது மௌசூல் இல்லை எல்லாம் வந்துடும். விளங்குச்சா? சரி. ஆக அல்லதீனங்கிறது வந்து மௌசூலுங்க, அது மாறிப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பாங்க? சில சமயம் அகுதியத்தினுடைய அழிப்பால் அர்த்தத்தை கொடுப்பாங்க. அகுத தீனின்னு சொல்லுவாங்கல்ல, ஏய் என்ன அர்த்தம் கொடுக்குறது? அகுத தீனியுடைய அர்த்தம் கொடுப்பாங்க. எதுக்கு? அல்லதீனவுக்கு. அதுமாதிரி இந்த அல்லதீனை வந்து அகுதியத்தை காமிக்கிறது. இந்த அலிபிலாம் இருக்குல்ல, அகுதியத்தான அலிபிலாம்னு அர்ரஜிலாவும் வந்துட்டு போனான். என்னது அர்ரஜின்னு சொல்லுவோம்லப்பா, அந்த மனுஷன் வந்துட்டு போனான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அகுதியத்தான அலிபிலாம். அப்போ அகுது தான் அந்த இடத்துல. இதில் என்ன இருக்கு? அல்லதீனவை கொண்டு கருத்து அகுதியினுடைய பொருளை தருது. அப்போ இன்னல்லதீன கபருன்னா யாரு? அபு ஜெயிலா, அபு லபு, உமையா, உத்துபா, ஷெய்பா, வலீது பின் முகைரா, அதே மாதிரி யூதர்கள் உள்ள உலமாக்கள் இவர்கள் எடுக்கணும் வரும். இல்லை விளங்குதுங்க, விளங்குங்கடா, புரியுதுடா? இது என்னது? இந்த அல்லதீன அகுதியத்தை காமிக்கிறது. அகுதியத்தினுடைய பொருள் அலிபிலாம் உள்ள அலிபிலாம், அகுதியத்தினுடைய அலிபிலாம் உள்ள வார்த்தை தருகின்ற பொருள் அல்லதீன தருது என்ன சிலவங்க சொல்கிறாங்க. கொடுக்கலாம். அப்படி சொன்னோம்னா அபூஜெயில் போன்றவர்கள்லாம் இன்னல்லதீனுக்கு பிறகு கொண்டு நோக்கம் யார்? அபூஜெயில் போன்றவர்கள் அதுன்னு அர்த்தம் வைக்கணும். அபூஜெயில், அபுல, உமையா, உத்துபா, ஷெய்பா போன்றவர்கள், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் சமம். அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு எடுத்து வச்சிடணும். அகுதியத்தான் அழிக்கலாம்னா அபூஜெயில் போன்றவர்கள் அர்த்தம். அதுக்கு என்னமோ அர்த்தம் கொடுக்கலாமா? ஜின்சியத்தான அழிக்கலாம்னு சொல்லலாமா? ஜின்சினுடைய பொருளை தருது. அல்லதீன எதை தருது? ஜின்சியத்தான அழிக்கலாம் உள்ளது இருக்குல்லப்பா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது இஸ்திகராக்குடைய அழிக்கலாம்னு சொல்லலாம். ஜின்சியத்தான அழிக்கலாம்னு சொல்லலாம்னு ஓதிருக்கமா? ஜின்சியத்தான அழிக்கலாம்னா ஹம்துன்னு யார் யார் எதை எதை விளங்கி வந்திருக்கிறார்களோ அந்த ஹம்து ஆகிறது. ஹம்துனா எதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். சிலர்கள் ஹம்து என்றால் சாப்பாடு கொடுக்குறதை விளங்கி வச்சிருக்கிறாங்க, சிலர் டீ பார்ட்டி வைக்கிறத விளங்கிருக்காங்க, சிலவங்க துண்டு போத்துறது, மாலை போடுறதுன்னு சொன்னோம்ல. யார் யார் எதை எதை விளங்கி வைத்திருக்கிறாளோ அந்த போல் அல்லாவுக்கே ஜின்ஸு. அதே மாதிரி இங்கே என்ன செய்யறது? அல்லதீன இந்த மௌசூலுக்கு ஜின்ஸினுடைய அர்த்தம் என்ன செய்து கொடுக்குறது? என்ன அர்த்தம் கொடுக்கலாம்? ஜின்ஸுடைய அர்த்தமும் கொடுக்கலாம். ஜின்ஸுடைய அர்த்தம் கொடுத்தா என்ன ஆகும்? காபிர்கள், அவன் முசீர்தான காபிராக இருக்கட்டும், கைர முசீராக இருக்கட்டும். முசீர்தான காபின்னு என்னதா? குஃபுரில் பிடிவாதமாக இருப்பான், அந்த காபியரையும் எடுக்கும். முசீர் அல்லாத காபியரையும் என்ன செய்யும்? எடுக்கும். அப்போ இன்னல்லதீன கபரு, காபிராகிவிட்டவர்கள், குஃபுரில் பிடிவாதமாக இருக்கிறவர்கள், குஃபுரில் பிடிவாதம் இல்லாமல் சாமி இருக்கிறவங்களும், அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் சமம்னு வரும். மேலே பிரச்சனை வராது. அபூஜெயில் போன்றவர்கள் உருப்பிட மாட்டான். அபூஜெயில், அபுலபு, உமையா, உத்துபா, ஷெய்பா, வலீது பின் உத்துபா, வலீது பின் முகைரா, இவன்லாம் உருப்பிட மாட்டான். அதுமாரி யூத உலமாக்கள்லாம் இருக்கானுவோ, அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டுலாம் வராமல் இருக்கிறான். அவனுக்கு இந்த யூத உலமாக்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எச்சரிக்கை செய்கிறது இல்லை விளங்குடா, எச்சரிக்கை செய்யாமல் இருக்குது எல்லாம் சமய நபியே, அவன் ஈமான் கொள்ள மாட்டான்னு அர்த்தம் வச்சிடலாம். அங்கே பிரச்சனை வராது. அகுதியத்தான அழிப்புலாம்னா, ஜின்சியத்தான அழிப்புலாம்னா எல்லா காபிரையும் எடுக்கும்.
பிடிவாதமாக இருக்கட்டும், பிடிவாதம் இல்லாமல் இருக்கட்டும், எல்லா காவிர்களும் அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்கிறது, எச்சரிக்கை செய்யாமல் இருப்பது சமம்னு வரும். ஏங்க எத்தனையோ காவிரி இஸ்லாத்துக்குலாம் வர்றான், வந்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? எதுக்குன்னு வீதின்னு இல்லை அபுவாஜான்லாம் அல்லா சொல்கிறான், கூட்டம் கூட்டமாக வருவாங்கன்ட்டுன்னு. முஸ்லீம்களே வர்றதையா சொல்கிறாங்க, காவிர்கள் வர்றது தானே சொல்கிறான். எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்துக்கிட்டு தானேப்பா இருக்காங்க. அப்போ ஜின்சியத்தான அலிபுலாமி எல்லா காவிரையும் எடுத்துரும். முசிறான காபீர், ஊரில் ஊறி போனவன், ஊருகாவானவன், அவனையும் எடுக்கும். ஊருகாவ ஆவாத சாதாரணமான காபீர் என்ன செய்யும்? எடுக்கும். உள்ள பேரும் ஜின்சியத்தான அலிபுலாம்னா. ஆனால் சபாவுன்னு அலையும் வச்சு டக்குன்னு வெளியாயிருவான். எதை வச்சு வெளியாயிருமா? சபாவுன்னு அலையும் அனுதர்த்தம் துணிதிரும் எச்சரிக்கை செய்கிறது, அந்த காவிர்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் இருக்கிறது அவர்களுக்கு சமம் என்று சொன்னதின் மூலமாக யார் வெளியாயிருவா? முசிறாக இல்லாத காவிர்கள்லாம் வெளியாகுவாங்க. ஏன்னா வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க எப்படி வெளியாகுறாங்க? சவாவுன் அலையும் அனுதர்த்தம் வச்சு வெளியாகுறாங்க. எச்சரிக்கை செய்கிறது எச்சரிக்கை செய்யாமல் இருக்கும் சமம். அவன் உருப்பிட மாட்டான், ஈமான் கொள்ள மாட்டான். ஆனால் என்ன அர்த்தம்? எத்தனை பேர் வந்துக்கிட்டு இருக்கானேன்னா எத்தனை பேர் என்ன செய்யறானுப்பான்? அப்போ ஹபரை வச்சு அவங்க வெளியாகிடுவாங்க. யார் வெளியாகிடுவா? கைர முசீர் வெளியாகிடுவாங்க. முசீர் வரமாட்டான். யார் வரமாட்டான்? யாரெல்லாம் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்களோ முசீர் இல்லாத காபின்னு முடிவுக்கு வந்துடணும். யாரெல்லாம் இப்போ இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ அவங்க முசீர் இல்லாத காபீர். அவன் ஏதோ அவன் அத்தாமல் இருந்த கொள்கையில் அப்படி இருக்கிறான், அவ்வளோதான். அதில் ஊறி போய் ஊருகாவாகி அவனை ஒன்றுமே திருத்த முடியாத காபீர்லாம் இருக்கான். அவன் திருந்த முடியாது. அவனை ஊறி போனால் சிலவனும் வரத்தான் செய்கிறான். யார்? பூசாரியாக இருந்தவன் இல்லை இஸ்லாத்துக்கு வந்துடுறானே, ஃபாதராக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வர்றான்ல. அப்போ அவன் ஏனோதான்னு தான் இருந்திருக்கிறான். என்ன இருக்கே ஊரில் அவன் என்ன இருக்கே ஊராமல் ஏனோதானு பின்ன முழு இந்த பூசாரியாக இருந்தால் என்னமா கிடைக்கும் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு. இந்த ஃபாதர்லாம் அப்படி தான் அவனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், காரு, அவன் என்ன இடம் கிடைக்கும். அவனே திருந்தி வந்துடுறான். வந்துட்டானா இல்லையா? அப்துல் ஹாதின்னு ஒரு ஃபாதர் வந்துட்டார். நான் தான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கொடுப்பேன். இப்போ நான் சிந்தித்தேன், நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறோமே, நம்மளை யாரும் மன்னிப்பான்னு நினச்சேன். குரான் எடுத்து பார்த்தேன், வந்துட்டேன் இஸ்லாத்துக்குங்கிறார். எனக்கு காரு பங்களா எல்லாம் உண்டு, எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். வர்றாங்களா இல்லையா? அப்போ யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்களாம் ஊராதவங்கன்னு அர்த்தம், ஊருகாவ ஆவாதவங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ அல்லதீன ஜின்சியத்தினுடைய அலிபுலாம் உள்ள வார்த்தையை தரக்கூடிய அர்த்தத்தை அல்லதீன தருது அப்படின்னு சொன்னோம்னா யார்? முசிறான காபீர், கைர முசிறான காபீர் எல்லாத்தையும் என்ன செய்யுது? எடுத்துக்கணும். இல்லை விளங்குதப்பா? ஆனால் சபாவு நிலையும் என்ற கபரை கொண்டவர்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க? கைர முசிறு வெளியாகிடுவாங்க. இதைத்தாங்க சொல்கிறாங்க பாருங்க. ஒ தரீஃபுல் மௌசூலி பா, ஒ தரீஃபுல் மௌசூலி, இந்த மௌசூலை இங்கே மாரிபாவாக்கி இருப்பது அல்லதீன இருக்குல்லப்பா. இந்த மௌசூலை மாரிபாவாக்கி இருப்பது இம்மாலில் அகுதியத்தான அலிபுலாம் உள்ள வார்த்தை தருகின்ற பொருளை தருகிறதுங்கிறத வச்சா இருக்கும். அது அகுதியினுடைய பொருளை தருது. அல்லதீன என்ன பொருளை தருது? அகுதியத்தான அலிபுலாம் உள்ள வார்த்தையை தரக்கூடிய பொருளை இது என்ன செய்யுது? தருகிறது என்று சொல்லலாம். தாரிபுல் மௌசூலை மாரிபாவாக்கி இருப்பது இம்மாலில் அகுதி, அது அகுதிக்க வேண்டியா இருக்கும். அகுதியத்தான அலிபுலாம் உள்ள வார்த்தையை தரக்கூடிய பொருளை அல்லதீன தருதுன்னு சொல்லலாம். ஒரு முராதிபிகி. அப்போ யார் நோக்கங்க? அகுதை கொண்டு. அதுதானே தீனி, அகுத தீனி. நம்ம தீனில் முடிவு செஞ்சு வச்சுருப்போம், நம்ம சிந்தனையில் முடிவு. யாரை முடிவு செஞ்சு வச்சுருக்கோம்? ஒரு முராதிபிகி, இந்த அகுது தீனை கொண்டு நோக்கம் நாசும்பி ஐயானியும் குறிப்பிடப்பட்ட மக்களாக இருக்கும். யாராக இருக்கும்? ஐயானா குறிப்பிடப்பட்டேன்னு அர்த்தம். ஒரு முராதிபிகி நாசுன் பி ஐயானியும் குறிப்பிடப்பட்ட சில மக்களாக இருக்கும். அபீலஹப், அபுலஹபை போல, அபி ஜஹிலை போல, வலீத் பின் முகைராவை போல. இவன் தான் தவறில் பிறந்தாங்கிறது ரொம்ப சாடி எல்லாம் பேசுகிறான். உத்துல்லிம் பாத தாலிக்கு ஜனிவன் யார் தான் சொல்கிறான்? வலீத் பின் முகைராவை தான் சொல்கிறான். அஹ்பாருல் யஹூரி ஏல வலீத் பின் முகைரா அஹ்பாருல் யஹூதி, யூத அறிஞர்களை போல. யூத அறிஞர்களுக்கு தெரியுமில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிங்கிறது தெரியாது, எல்லாம் தெரியும். விளங்குதான் இருக்கா? நான் யாரிஃபூனஹும்
யாரி பூனவு கமா யாரி பூனா அப்படின்னா பெத்த பிள்ளையே தெரிகிற மாதிரி தெரிவானோ, நான் கள்ள போயிடுவோம், வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு காழ்ப்புணர்ச்சி. ஆனால் அப்துல்லா இப்னு சலாம் போன்ற எத்தனையோ ஞானிகள் வந்துட்டாங்க, விளங்குதப்பா. அவங்களாம் யூத அறிஞர் தானே, அவங்களோட பெரிய கூட்டம் வந்தாங்க. அக்பாரில் யூத அறிஞர்களைப் போல குறிப்பிடப்பட்ட சில மக்களாக இருக்கும். இப்போ அது தீனி அவுலில் ஜின்சி அல்லது இந்த அலிஃப்லாம், இந்த அல்லதீன் என்னவா இருக்கும், ஜின்சியத்தான அலிஃப்லாம் உள்ள வார்த்தையை தரக்கூடிய பொருளை தருகிறது. ஜின்சியத்தான வார்த்தையை தருகின்ற பொருளை தருகிறது அல்லதீனன்னு ஜின்ஸு. அவுலில் ஜின்சிக்கா வேண்டியா இருக்கும். அதுவுமோ முத்தனாவிலன் மண் சம்மமல் குஃபுரின் மீது பிடிவாமல் இருந்தார்களே அவர்களையும் வகைரகும் மற்றவர்களையும் எடுக்கின்ற நிலைமையிலே ஜின்சியத்துக்காக வேண்டியா இருக்கும். ஏப்பா டேய் தம்பி, ஜின்ஸுன்னு கொடுத்தோம்னா ஊறி போன ஊர்காவையும் எடுக்கும், ஊறாதவர்களையும் எடுக்கும். எல்லா காப்பீர்களும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. எச்சரிக்கை செய்யாமல் இருக்கிற சமம் உருவிட மாட்டான். அவுலியல் ஜின்சி அந்த அல்லதீனவாகிறது ஜின்சியத்தான் அலிஃப்லாம் தருகின்ற வார்த்தையை தரக்கூடியதற்காக வேண்டியா இருக்கும். அதுவும் முத்தனாவிலன் மண் சம்மம அலல் குஃபுரிலே ஊறி போய்விட்டார்களே, கூறிலே சம்மமென்னா அப்படி பிடிவாதமாக இருக்கிறார்களே அவர்களையும் வகைரவும் அல்லாதவர்களையும் எடுக்குகின்ற நிலைமையிலே ஜின்சியத்துக்காக வேண்டியா இருக்கும். அப்போ எல்லாரையும் எடுக்கும். எல்லாரும் என்ன எத்தனையோ காவிரி இஸ்லாத்துக்கு வர்றானு கேள்வி வருது. அப்போ இப்போ ஹுஸ்ஸ அணுகும் அந்த காவிர்களை விட்டு நீக்கப்பட்டு விட்டார்கள். கைருல் முசிர்ரீன் பிடிவாதக்காரர்கள் அல்லாதவர்கள் காவிரி விட்டு என்ன செய்யப்படுறாங்க, நீக்கப்பட்டுட்டாங்க. ஹுஸ்ஸன கீழே போட்டுக்குவார் உஹுரிஜான்னு. இப்போ ஹுஸ்ஸ அணுகும் அந்த காவிர்களை விட்டும் ஊறிப்போன காவிர்களை விட்டும் நீக்கப்பட்டு விட்டார்கள். கைருல் முசிர்ரீன் பிடிவாதக்காரர்கள் அல்லாத ஊர்காவ ஆவாத காவிர்கள் அவர்களை விட்டு என்ன செய்யப்படுறாங்க, வெளியாக்கப்பட்டுறாங்க. பிமா உசினிதையிலேயே அந்த முத்ததாவின் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற கபரை கொண்டு இதெல்லாம் ஒன்று நடக்க ஒன்று அடிச்சிடாத, இதெல்லாம் சிக்கலான இடம். பிமா உசினிதை இலையி அந்த அல்லதீனவின் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்கிறதே கபரின் அர்த்தம். சவாவு நிலைத்தின கபரு அதாமல மௌசூலின் பக்கம் சேர்க்கப்படுகிற சபாவை தான் சேர்க்கப்பட்டிருக்கு. அல்லதீனுங்கிறது முத்ததானா இன்னவுக்கு இசுமு தான். அது ஒரிஜினலில் வந்து என்ன தானே முத்ததா தானே அதுதானே கேட்டேன். அப்போ அதுக்கு கபர் எதுதான், சபாவு நிலையம் தான். இல்லை விளங்குதுடா ரேய், ஏடா புரியுதடா. இப்போ ஹுஸ்ஸ அணுகும் அவர்களை விட்டு நீக்கப்பட்டு விட்டார்கள். கைருல் முசிர்ரீன் பிடிவாதக்காரர்கள் அல்லாதவர்கள் நீக்கப்பட்டுட்டாங்க. பிமா உசினிதை இலகி அந்த அல்லதீனவின் பக்கம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற ஒன்றை கொண்டு அல்லதீன பக்கம் எதை சேர்க்கப்பட்டிருக்கேன் சபாவுன்னு முடிஞ்சு போச்சா. அப்போ சபாவுன் அலைமானதும் கபரு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது எச்சரிக்கை செய்யாமல் இருக்கிறது சமம். அவங்க உருப்பிட மாட்டாங்க ஏங்கிறான்ல, அது விளக்கம். அது லா யுமீனுங்கிறது ஏப்பா. அப்போ இதை வச்சு இத்தனையோ காவிரிகளுக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்கல்ல, அவை அவங்க முசீராக இல்லாத காவிரிகள்னு அர்த்தம் வச்சிடணும். விளங்குச்சா, கபரை கொண்டு வெளியாகிடுவாங்க. அல்லதீனை வச்சு எல்லாரும் உள்ளே போகிறாங்க, கபரை வச்சு என்ன செஞ்சிடறாங்க, முசீர் அல்லாத காவிரிகள் வெளியே வந்துடுறாங்க. ரைட்டப்பா. சரி, அடுத்து குஃபரை பற்றி பேசுகிறாங்க. பாடுற கவனிச்சு பாருங்களேன், என்ன அற்புதமாக பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. குஃபுர்னா என்ன நல்லா பாருங்கள் விளங்கும், நல்ல பாருங்கள் விளங்கும், போய் விளங்கிடும். ஆனால் கவனிக்கணும், விளங்குதா, கவனிச்சுட்டா விளங்கிடும். ஒல் குஃபுரு குஃபுரு என்பது லோகத்திலே குஃபுரு என்பது சத்ரு நியாமத்தை மறைக்கிறதுன்னு அர்த்தமா. ஏப்பா எதை மறைக்கிறது, அல்லாத அந்த நியாமத்தை மறைக்கிறதுக்கு தான் குஃபுரு. லோகத்தில் அப்படி தான் போடுறாங்க. இப்போ அசலுகு குஃபுருடைய அசல் கஃபுருன்னு இருக்கும். பில் ஃபத்தஹி கொண்டு எப்படி இருந்துச்சான், கஃபுருன்னு தான் இருந்துச்சான். கஃபரை தான் குஃபுருங்கிறோம். ஒவ்வொ கஃபுரு என்றால் சத்துரு மறைக்கிறது என்ற அர்த்தம். பொதுவாக மறைக்கிறது, பொதுவாக என்ன செய்யறது, மேலே குஃபுருன்னா நியாமத்தை மறைக்கிறது. இன்னும் கஃபுருன்னா என்னவா,
மறைக்கிறது. விவசாயி கூட காஃபிருங்களாமா. யாருக்கு? விவசாயிக்கு காஃபிர். ஏப்பா லைலுக்கு காஃபிர். லைலுக்கு ஏன்? இரவு எல்லாத்தையும் மறைச்சிருதுல. காஃபிர் விவசாயி விதையை உள்ளே போட்டு நினைச்சுனா மறைக்கிறான். டேய் அப்போ குஃபுர் என்பது ஒல் குஃபுரு லொகத்தன், லொகத்திலே குஃபுர் என்பது சத்ரு நியாமத், நியாமத்தை என்ன செய்கிறது? மறைக்கிறது. அசலுவினுடைய அசல் கஃப்ரு, கஃப்ரு என்று இருக்கும் பில் பத்தையை கொண்டு விளங்குதா? கஃப்ருன்னு படித்தோம்னா ஒவ்வொரு சத்திர் மறைக்கிறதுன்னு அர்த்தம். விளங்குதா? ஒமினுகு இந்த மறைக்கிறது என்ற பொருளில் உள்ளது தான், மறைக்கிறது என்ற பொருளில் இருந்துதான் கீழலி ஜாரி விவசாயிக்கும் லைலி இரவிக்கும் காஃபிர், காஃபிர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இரவு பொருள்களை எல்லாம் என்ன செய்யுது? மறைக்குது. அப்படிதானங்க? காஃபிர் விவசாயி என்ன செய்யறான்? வித்தை உள்ளே போட்டு பூமிக்குள்ளே போட்டு என்ன செய்யறான்? மறைக்கிறான். அவி அவனும் காஃபிர். ஒலி கிமாமி சமரத்தி பழத்தின் தோல்களுக்கும் காஃபூர் என்று சொல்லப்படும். பழத்தில் உள்ளது வாழைப்பழத்தை தோலை போட்டு எல்லாம் மூடி வச்சுருக்கான், மறைச்சி வச்சுருக்கான். மாதுளை பழம், ஆப்பிள் பழம் எல்லாம் தோல் தரப்பு மறைச்சிருக்கு. தோலை உரிச்சுட்டே வீணாக போயிடும். எப்படி அழகா ஆரஞ்சு பழத்தை அடுக்கி வச்சுருக்கான் பற்றியால். எந்த ஃபேக்ட்ரியில் அடுக்கி இப்படி பேக்கிங் பண்ணாங்க? எந்த பேக்கிங், எந்த கம்பெனியில் பேக்கிங் பண்ணாங்க? அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கம்பெனியில் பேக்கிங் பண்ணப்பட்டது. என்ன அழகாக ஆரஞ்சு பழத்தை அடுக்கி அதுக்கு தோல் போட்டு பொதிஞ்சு ஒரு தூசி கூட உள்ளே போகாது. வாழைப்பழம் எப்படி இருக்கு வச்சா ஒரு தூசி உள்ளே போகுமா? நீ கையை வச்ச உடனே தான் அது என்ன செய்யும்? உள்ளே போகும். தோலை லேசாக உரிச்சிருவேன். அது ரொம்ப கணிஞ்சிருச்சுன்னா கீழே விழுந்து அதில் ஓட்டை இருக்கும். தோல் லேசாக தெரியும். அப்படி தானே? அழகாக மூடி ஃபிட் பண்ணி தானே வச்சுருக்கான். அவன் பழங்களுடைய தோல்களுக்கும் என்ன சொல்லுவாங்களா? காஃபூர், மறைக்கக்கூடியதுங்க வாங்கலாம். ஒலி கிமாமி சமரத்தி பழத்தின் தோல்களுக்கும் காஃபூர் என்று சொல்லப்படும். புரிஞ்சு போச்சுப்பா? இல்லை குஃபூருக்கு லோகத்தில் அர்த்தம் என்ன? அது ஒரிஜினலாக என்ன இருந்துக்கிறதுக்குள்ள சொல்லிட்டாங்க. ஷரையில் குஃபுர்னா என்ன? எப்பா தம்பி, வவி ஷரை, ஷரையிலே குஃபுர் என்பது இன்காருமா உலிமபி வரூரத்தி மஜி உர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹி, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பதீகியாக விளங்கப்பட்ட ஒன்றை ஆட்சேபிப்பது. நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்கங்கிறத நல்ல பதீகியாக தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதை மறுத்தாமனா அதுதான் என்ன இருக்குதே? ஷரையில் குஃபுர். மானல் குஃபுரி லொகத்தி ஷரைன்னா அடித்து பிச்சு உதறணும். இதில் விளங்குதா? வவிஷரை பாரு, கணமாக அர்த்தம் வைக்கணும். வவிஷரை ஷரையிலே குஃபுரி என்பது இன்காருமா உலிமபில் வரூரத்தி மஜீஉர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பதீகியான முறையிலே, தெள்ளத் தெளிவான முறையிலே விளங்கப்பட்டிருக்கிறதே, அந்த ஒன்றை ஆட்சேபிப்பது. நபி ஸல்லல்லாஹு தான் சொல்லியிருக்காங்க, நல்லா தெரியும். அதை ஒருத்தன் இன்கார் பண்ணான், அவன் காஃபிர். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்ததை தெரியும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கட்டு தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறது? விளங்குறப்பா? அவன் காஃபிர். இதான் ஷரையில் காஃபிர். நபி ஸல்லல்லாஹு கொண்டு வந்ததை மறுத்தான், அவன் காஃபிர் ஆயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கிறான். இல்லை விளங்குதப்பா? இல்லை ஒருத்தன் தொழுவலைன்னா அவன் காஃபிர் கிடையாது, அவன் குருன்னு ஞாபகம் செய்கிறான். தொழுகையே கிடையாதுன்னா அவன் காஃபிர் ஆயிடும். கல்யாணம் முடித்தவன் எதற்கு கேட்டேன், விபச்சாரம் செஞ்சுட்டான்னா அவனுக்கு ரஜிம் இருக்குது. அப்படி தானே? ரஜிமை ஒருத்தன் மறுத்தான், எதற்கு கேட்டேன், காஃபிர் ஆயிடும். அப்படி தானே? கல்யாணம் முடிச்சு விபச்செஞ்சால் கல்லால் திரும்ப கொள்ளணும். அது ஹதீஸை கொண்டு தெரியப்பட்டது தானே? மாயிசுபுர் மாலிக் அலி அல்லாஹ்வுடைய ஹதீஸை கொண்டு தெரியப்பட்டது. கல்யாணம் முடிக்காதவன் விபச்சாரம் செஞ்சால் 100 அடி குரானில் இருக்குது. அஸ்ஸானி துஸ்ஸானி வஜிலுது குல்ல வாஹிதின் ஏற்ற ஜல்தா. கல்யாணம் முடிக்காத விபச்சாரம் செஞ்சால் ஜில்தடி 100 சவுக்கடி இருக்குங்கிறது குரானை கொண்டு தெரியப்பட்டது. கல்யாணம் முடித்தவன் விபச்சாரம் செஞ்சாம்னா அவனுக்கு ரஜிம் கல்லால் எரிஞ்சு கொல்லணுங்கிறது ஹதீஸை கொண்டு தெரியப்பட்டது. அதை இன்கார் பண்ணுறான், அதெல்லாம் முடியாதுங்கிறான், காஃபிர் ஆயிடும். விளங்குச்சா? நபி ஸல்லல்லாஹு கொண்டு வந்தாங்க, நல்ல தெளிவாக தெரியும். ஹதீஸில் வருது. மாயிசுபுர் மாலிக் அலி அல்லாஹ்வுடைய ஹதீஸ் புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, எல்லா கிதாபுலையுமே இருக்குது.
இருக்கா இல்லையா? ஆமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையும் கல்லால் இருந்தாங்கல்ல. பெண்ணாக இருந்தால் குழி தோண்டி இறைப்பாங்க, கழுத்தளவு குழி தோண்டி உள்ளே இறக்கி. அப்போ நபிசல்லாம் கொண்டு வந்தது பதியான முறையிலே விளங்கப்பட்டிருக்கிறதே. நபிசல்லாம் எதை கொண்டு வந்தார்களோ அந்த ஒன்று பதியாக விளங்கப்பட்டிருக்கிறதே, அந்த ஒன்றை மறுக்கிறது. இதுதான் ஷரல குஃப்ர். சரி, அடுத்து ஒரு முக்கியமான செய்திப்பா. நெரு இப்போ குஃப்ருன்னா என்னன்னு சொல்லிடுச்சு, சொல்லப்பட்டுருச்சு. என்ன? இன்காரு அபிஷரஇ இன்காரு மா உரிமபி லரூரத்தி மஜீவுர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹி. நபி ஸல்லல்லாஹு எதை கொண்டு வந்தார்களோ விளங்குதவா, ரசூல் சாம் கொண்டு வந்தது பதியான முறையில் விளங்கப்பட்டுருச்சே, அந்த ஒன்றை ஆட்சேபிக்கிறது தான் குஃப்ரு ஷரஇன்னு சொல்லியாச்சு. இப்போ பூணூல் போட்டான் ஒருத்தன், மாற்றாளுடைய ஆடையை கட்டினான், பொட்டு வச்சான், இது குஃப்ரு தான். ஏன் குஃப்ரு ஏன்னு கேட்டேன். விளங்குதப்பா, பூணூல் போடுறான், அதுக்கு காபீர் ஒருத்தன் பூணூல் போட்டான், பொட்டு வச்சான், ஏன்னு கேட்டேன். இதை விபூதியை பூசிட்டு வந்தான், அவன் யார் தான்? அவன் காபீர் தான். மாற்றாளுடைய ஆடையை உடுத்துறான், காவி வேட்டையை உடுத்துறான், பச்சை வேட்டையை உடுத்துறான், அந்த ஒரு புழு வேட்டியை உடுத்துறான், ஏன்னு கேட்டேன். இது அங்கே போகிறவன் தான் கட்டிட்டு போவான், சபரிமலைக்கு போகிறவன் அப்படி தானே. அந்த வேட்டியெல்லாம் உடுத்தான், அவன் காபீர் தான். ஏன் காபீர்னு சொல்லப்படுது? ஃபீ நஃப்ஸிஹி, அது காபீர் கிடையாது. இருந்தாலும் முஸ்லீமாக இருக்கிறவன் பொட்டு வைக்க துணிய மாட்டான், முஸ்லீமாக இருக்கிறவன் பூணூல் போடுவதுக்கு துணிய மாட்டான், முஸ்லீமாக இருக்கிறவன் இந்த காய் வெட்டி புலவு வெட்டி இந்த மாதிரி வேட்டியை கெட்டதுக்கு என்ன செய்ய மாட்டான், துணிய மாட்டான். அவன் துணிஞ்சு செய்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் காபீர் தான் அர்த்தம். விளங்குதுப்பா? அதேமாதிரி இந்த ஃபாதர் போடுறான்ல, ஒரு சட்டை போடுறானே, இந்த கிறிஸ்டின்ஸ் பொம்பளை எல்லாம் போடுதில்லப்பா, இது மாதிரி பொம்பளை போட்டுட்டு அலைஞ்சா அவள் காபீர் தான். ஏன்? அது கிறிஸ்டின்ஸுன்னு காமிக்கக்கூடிய அடையாளம் அது, அப்படிதானே? நீ போடுற அபாவுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு, ரைட்டா? அப்போ இன்னமா உத்த மினுகு, இன்னமா உத்த மினுகு, அந்த குஃபிரில் இருந்து எண்ணப்பட்டிருப்பதெல்லாம் லுபுசுல் கியார், மாற்றாளுடைய ஆடையை உடுத்துவதும், ஷத்து ஜுனார், பூணூல் கட்டுவதும், நஹ்வுஹுமா, இது போன்றதும் குஃப்ரில் இருந்தும் எண்ணப்பட்டிருப்பது. விளங்குதப்பா? இன்னமா உத்த மினுகு, குஃப்ரில் இருந்து எண்ணப்பட்டிருப்பது, லுபுசுல் கியார், மாற்றாளுடைய ஆடையை உடுத்துவது, ஷத்து ஜுனார், பூணூல் கட்டுவது, நஹ்வுஹுமா, இது போன்றதை குஃப்ரென்று குஃப்ரில் இருந்து எண்ணப்பட்டிருப்பது. அப்படி தானப்பா? குஃப்ராக எண்ணப்பட்டிருப்பது. லி அன்னஹா ததுல்லு, ஏனென்றால் லி அன்னஹா ததுல்லு, இது அறிவிக்கிறது, அல்ல தக்தீபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததை தக்தீபு செய்வது மீது அறிவிப்பது. நபி ஸல்லல்லாஹு கொண்டு வந்ததை பொய்ப்பிப்பது மீது அறிவிக்கிறதுங்கிறதுனாலயா இருக்கும். இன்னமன் சத்தக்கர் ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்தீக் செய்தவன், லா எஜ்தரி வலைஹா, இந்த மாதிரி காரியத்துக்கு துணிய மாட்டான், லாஹிரன், பகிரங்கமாக துணிய மாட்டான். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டானோ பொட்டு வைக்க மாட்டான், விபூதி பூச மாட்டான், காய் வெட்ட மாட்டான், பூணூல் கட்ட மாட்டான். இதில் விளங்குதுடா? லா எஜ்தரி வலைஹா, இது போன்ற காரியத்துக்கு லாஹிரன், பகிரங்கமாக துணிய மாட்டான். அதனால தான் அது குஃப்ரில் என்றோம். லா இப்படி அர்த்தம் வைக்கணும். லா லி அன்னஹா குஃப்ருன் ஃபி அன்ஃபுஸிஹா, அது தண்ணிலே அது குஃப்ருங்கிறது கிடையாது. பூணூல் அது தண்ணிலே குஃப்ரு கிடையாது. பொட்டு அது தண்ணிலே குஃப்ரு கிடையாது. விபூதி பூசுவது அது தண்ணிலே குஃப்ரு கிடையாது. இருந்தாலும் காபீருடைய அடையாளம் தான். ஒரு முஸ்லீம் அந்த வேலையை செய்ய மாட்டான். முஸ்லீம் செய்வானா? அதை இதில் விளங்குதரா? முஸ்லீம் அந்த வேலையை செய்வானா? செய்ய மாட்டான். அது சீமாவுல் குஃபார், அது யாருடைய அடையாளம்? அது குஃபாருடைய அடையாளம். லா லி அன்னஹா குஃப்ருன் ஃபி அன்ஃபுஸிஹா, அது தண்ணிலே அது குஃப்ரு என்ற அர்த்தம் கிடையாது. எழுதுலப்பா? சரி, அடுத்து இதில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறாங்க. இந்த முஅத்தஸிலாக்கள், என்னது யார்? முஅத்தஸிலாக்கள், விளங்குதப்பா? மாதியான பேர்லாம் வந்திருக்குல்ல, அதையெல்லாம் ஹாதீஸுங்கிறான்.
மாதியான பேர்னா தெரியுதா? இப்போ இன்னல்லதீன கஃபருங்கிறது என்னதுடா? மாதி தானே. காபிர் ஆகிவிட்டார்களே அபூஜஹல் போல போன்றவர்கள் சொல்கிறோம்ல. ஆ ஆ காபிர் இப்போ தானே காபிர் ஆகிருக்கான். இப்போ குரான் வந்து இவன்லாம் காபிர்னு அறிவிக்குது. குரான் வந்து என்ன செய்யுது? காபிர்னு அறிவிக்குது. இதில் மாதினாலே என்ன பார்த்தோம்? நேற்று நடந்தது இன்றைக்கி அறிவிக்கிறது தானேப்பா. நேற்று நடந்ததை உதாரணமாக எங்கேயா பஸ்ஸுக்கு வந்துருக்கும், ஏதாவது விபத்து நடந்திருக்கும், இந்த இடத்துல பஸ்ஸுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் போடுவான். இந்த இடத்துல மழை பெஞ்சி நேற்று என்னென்ன விபத்துகள் நடந்து போச்சு, வீடு இடிச்சு போச்சு, அதனால போடுறாங்க. ஆ விழுங்குதுப்பா. அப்போ அந்த செய்தி முந்தியறது எது? அந்த நிகழ்வு வாக்கையும் முந்தியறது. பேப்பரில் வர்றது எப்போ வரும்? அடுத்த நாளைக்கு தான் வரும். அதனால் எவன்லாம் வந்து ஒரு யூஸ் பலசலாம் இது கால யூசுப் அலி அபிஹி ஆசரத், இது கால யூசுப் அலி அபிஹி இன்னி ரைத்து ஆதர்ஷன கௌகபா அப்படி தான் சொல்கிறாங்க. யூசுப் சந்திரன் சொன்னாங்க, நான் 11 நட்சத்திரத்தை பார்த்தேன் வருதில்ல. இது மாதிரி தானே. அதுவே இது அப்போ வந்து நடந்த செய்தியை தானே சொல்லுது. அது குரான் எது சொல்லுது? நடந்த செய்தியை சொல்லுது. ஆதிசு ஆன்ல இருக்கா? நடந்த செய்தியை குரான் சொல்லிச்சுன்னா அது என்னது? அது ஏன்னா அந்த நிகழ்வு முந்தியறது, அந்த இஹ்பார் பிரிந்தது இல்லை. அதனால் ஹாதிஸுங்கிறான் முத்தசிலாக்கள். அட எரும மாடு அப்படியே விலகி தொலைகிறது அப்படிலாம் கிடையாது. அல்லாவுடைய இல்மில் இப்படி இப்படிலாம் நடக்கும்னு அல்லா எழுதி நினச்சிருந்தாலும் அதுதான் நடக்குது இன்றைக்கி உலகத்தில். அல்லா இதில் இல்மில் நினச்சிருந்தானோ அது இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கே? நடந்துக்கிட்டு. அது கலாமே நப்சிங்கிறது கதீம் தான். தல்லுக்கு தான் இப்போ தல்லுக்கு தான் என்ன செய்யுதே இப்போ நடக்குது. அதை வச்சுக்கிட்டு அதை ஆதிஸ்லாம் நினச்சக்கூடாது. ரேட்டுப்பா பாரு. வாழ்த்தஜத்தில் முஅத்தசிலாக்கள் ஆதாரம் பிடித்து விட்டார்கள். பிமா ஜாஃபில் குரானி லெஃபுதில் முதியி, மாதியினுடைய லெஃபுலை கொண்டு குரானில் வந்துவிட்ட ஒன்று அலா ஹுதூசிஹி, அது ஹாதிஸ் என்பதின் மீது ஆதாரம் பிடிச்சிட்டாங்க. மாதியுடைய லெவலில் கொண்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் என்னது? ஹாதிஸுங்கிறான். வாழ்த்தஜத்தில் முஅத்தசிலாக்கள் ஆதாரம் பிடித்து விட்டார்கள். இமா ஜாஃபில் குரானி லெஃபுதில் முதியி, மாதியினுடைய லெவலை கொண்டு குரானில் வந்து விட்டதே அந்த ஒன்றை அலா உதூசி, அது ஹாதிஸ் என்பது மீது ஆதாரம் பிடிச்சிட்டாங்க. ஏன்? லிஸ்து ஆயிஹி லி மாதி வாதிடுவதினால், சாபிகத்த முகபர் அணுகு முந்திருக்கிறது என்பதை மாதி வாதிடுவதினால் எடுத்தன பார்த்து வைக்கிறது. லிஸ்து ஆயிஹி மாதி வாதிடுவதினால், சாபிகத்த முகபர் அணுகு முந்திவிட்டதை வாதிடுவதினால் அது ஆதிஸ் என்பதை அறிவிக்கிறார் என்று ஆதாரம் பிடிச்சார். விளங்குதுடா? இல்லை முகபர் அணுகு முந்திருச்சுன்னா விளங்குதா? இல்லை இந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு இல்லைப்பா. அபூஜெல்லாம் நிராகரிச்சிட்டான், உமையா நிராகரிச்சிட்டான், ஷெய்பா நிராகரிச்சிட்டான்னு குரான் சொல்லுது அதை. ஆனால் அந்த நிகழ்வு முந்திருச்சுல. எது முந்திருச்சு? நிகழ்வு முந்திருச்சுல. முந்தினதை தான் குரான் வந்து பிந்தி சொல்லுதுங்கிறான். அதுவே ஹாதிஸ் சொல்கிறது விளங்குதப்பா. இதை வச்சுக்க உனக்கு விளங்கிடும். நேற்று நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கி பேப்பரில் போடுறான். நிகழ்ச்சி முந்தி, பேப்பர் பிந்தி. இது ஹாதிஸ் தான் எடுத்தான். அதுக்காண்டி குரானில் உள்ளது அப்படி சொல்லக்கூடாதுல்ல. குரானில் ஏற்கனவே அல்லாஹ் வந்து எதையெல்லாம் இலுமில் வச்சுருந்தானோ அதுதான் நடக்குது. ஏப்பா இதையெல்லாம் இலுமில் நடக்குது. உதாரணமாக டைம் டேபிள் மாதிரி. டைம் டேபிள் என்னடா? ஃபஸ்ட்டு பீடு பைலாவி, 2வது புகாரி, 3வது என்ன இருக்குது நூல் அன்வார், 4வது புகாரி சாணின்னு போட்டிருப்பாங்க. அங்கே போட்டது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதே மாதிரி தான் அந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் உள்ளேன்னு இருக்குது. எல்லாம் டைம் டேபிள் போட்டான். அந்த டைம் டேபிள் என்னது தானே? கதீம் தானே? அதுதான் இப்போ நடக்கிற நிகழ்ச்சி ஆதிஸே. நிகழ்ச்சி என்ன இருக்குது? ஆதிஸ். ஆனால் அல்லாவுடைய இல்மில் உள்ளது என்னது தானே? அது ரேட் தானேப்பா. உஜீபுக்கு பதில் சொல்லப்படுகிறது. பி அன்னகு ஏப்பா இந்த முகபர் அணுகு முந்தி இருக்கிறது என்பது கீழே போட்டிருக்கு பாரு. முகபர் அணுகு முந்தி இருப்பது என்பது முகத்தல தல்லுக்கினுடைய தேட்டமாக இருக்கும். அது சம்பந்தம் தான் இப்போ நடந்திருக்கு. இவன் அபூஜிகள் நிராகரிப்பான அல்லாவுடைய இல்மிலே இருந்துச்சு.
அபுலபு உமையா உத்துபா ஷெய்பாலாம் உருப்பட மாட்டான்னு இருந்துச்சு. அபூஜெயில் மோகன் இஸ்லாத்துக்கு வருவான்னு அல்லாவுடைய இல்மில் இருந்துச்சு. ஏய் இக்ரிமத்தி பின் அபிஜெயில்னு வருதுலப்பா. அந்த அவர் பேர் 2 பேர் அபு சுஃபியான். 2 அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. காலங்காலமாக ஏற்ற அபு சுஃபியான் 6 பேர் இருக்கார்லப்பா. இந்து பிந்து உத்துபாவுடைய மனைவி, இந்து பிந்து உத்துபாவுடைய கணவர், அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வருவார்னு அல்லாவுடைய இல்மில் இருந்துச்சு. அதனால தான் வந்திருக்காரு அவர். விளங்குச்சா? இன்னொன்று அபு சுஃபியான் இப்படி ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ஒருத்தர் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரி இருப்பார். 2 அபு சுஃபியான். இந்த உரை நித்தத்தில் கொடிய குதிரையை பிடிச்சிட்டு போகிறார, ஒட்டகத்தை பிடிச்சிட்டு, அவர் அபு சுஃபியான் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். இந்து பிந்து உத்துபாருடைய கணவர் கிடையாது. அப்போ இந்த அபு சுஃபியான் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபு சுஃபியான் ஹர்பு, இந்த உத்துபா, இந்த பொம்பளையெல்லாம் எதுக்கும் நான் இஸ்லாத்துக்கு வரும்னு அவனுடைய இல்மில் இருந்துச்சு. அதுதான் நடந்திருக்கு. விளங்குச்சா? அப்போ உஜீப பதில் சொல்லப்படுது பி அன்னஹு முக்தல தல்லுக்கி, தல்லுக்கு விளங்குதப்பா? பி அன்னஹு முகபர் அன்னுக்கு முந்தியிருப்பது என்பது முக்தல தல்லுக்கி, தல்லுக்கினுடைய சம்பந்தத்தை கொண்டா இருக்கும். உதுசுகு, இந்த தல்லுக்கு ஆதிஸ் என்று சொல்வது லா இஸ்தல்சிமு உதுசல் கலாமி, கலாமே ஆதிஸ் என்பதை அவசியமாக்காது. எடுத்தனப்பா? தல்லுக்கு தான் ஆதிஸு. இதை வச்சுக்கிட்டு அல்லாவுடைய கலாமே ஆதிஸ் சொல்லக்கூடாது. லா இஸ்தல்சிமு உதுசல் கலாமி, அல்லாவுடைய கலாம் ஆதிஸ் என்பதை தேடாது. கமாஃபில் இல்மி, அல்லாவுடைய இல்மில் இருப்பதை போல. அல்லாவுடைய இல்மில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்காது. கதீம் தானே? அல்லாவுடைய இல்மில் உள்ளது தானே நடக்குது. அதெல்லாம் என்னது? வழங்குதா? சவாவுன் அலையும், ஒரு 2-3 வரி படிடா. சவாவுன் அலையும், சவாவுன் அலையும் இலக்குள் இன்னல்லதீன கபரு, காபிராகி விட்டவர்கள், சவாவுன் அலையும் அவர்கள் மீது சமமாக இருக்கும். அன்தர்த்தகும் அம்லம் துந்திருகும், அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அந்த காபிர்கள் மீது சமமாக இருக்கும். அப்பா சவாவு நிலையும் தெரிவிக்க என்னப்பா? எந்த எதுக்கு கபரு? இன்னவுக்கு கபரு. விளங்குதா? அன்தர்த்தம் அம்பலம் துணிதிருக்கு தெரிவிக்க பெண்ணா நானே சொல்லிடுறேன். சவாவுன் எனக்கு என்ன இருக்குது? ஃபாயில். சவாவுனுக்கு என்ன இருக்குது? ஃபாயில். சவாவுன் இஸ்திவாவுடைய அர்த்தம். இஸ்திவா என்ற மஸ்தருக்கு இஸ்மு தான் என்ன இருக்குது? சவாவுங்கிறது. ஆகவே இஸ்திவா என்ற மஸ்தர் இப்படி ஃபேலுடைய அமலாக அமல் செய்யுமோ அதே போல் சவாவுன்னு என்ன செய்யும்? அமல் செய்யும். அதுவே அன்தர்த்தம் அமலம் துணிதிருமோ அதுக்கு ஃபாயில். எடுத்தனப்பா? அதுதான் சொல்கிறாங்க. சவாவுன் என்பது இசுமுன் பி மானல் இஸ்திவா, இஸ்திவா என்ற மஸ்தனுடைய மானாவை கொண்டுண்டான இசுமா இருக்கும். இஸ்திவா என்ற இஸ்திவா என்ற மஸ்தரின் மானாவை கொண்டுண்டான இசுமா இருக்கும். இஸ்திவா என்ற மஸ்தனுடைய மானாவை புரிந்தது தான் சபாங்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிர் மஸ்தருங்குவாங்கப்பா. இதில் முதன்லில் முத்தகின் இருக்க அது மஸ்தர் கிடையாது. இஹித்திதா தான் மஸ்தர். இஹித்ததா எஹித்ததி இஹித்திதா அன் செய்திட இது என் கடியை சொல்வாடா நெருங்கட்டு. ஏய் உதாங்கிறது என்னதே? ஹாசில் மஸ்தர். இஹித்ததா எஹித்ததி இஹித்திதா அன், இஹித்திதா அன்கிறதா மஸ்தர். அந்த மஸ்தர்னுடைய ஹாசில் தான் ஹுதா. விளங்குச்சா? அது இஸ்முபாயிலுடைய அர்த்தம், ஆதியினுடைய அர்த்தம். ஹுதாங்கிறது மஸ்தர், ஹாசில் மஸ்தர். இஸ்திவா தான் மஸ்தர். அதே மாதிரி விளங்குதப்பா? ஈத்திதா தான் மஸ்தர். ஹுதாங்கிறது என்ன இருக்குது? ஹாசில் மஸ்தர். அதே மாதிரி இஸ்திவாங்கிறது மஸ்தர். இஸ்தவா எஸ்தவி, இஸ்தவா எஸ்தவி இஸ்திவா அன் மஸ்தர். அந்த மஸ்தருக்கு இஸ்மு தான் என்ன இருக்குது? சவா. சவாவும் என்ன அமல் செய்யும்? ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும். சவா என்ற மஸ்தரும் என்ன செய்யும்? இஸ்மு மஸ்தரும் ஃபேலுடைய அமலாக என்ன செஞ்சிடும்? அமல் செஞ்சிடும். இல்லை விளங்குதா? அது ஆன்சர்த்தம்ங்கிறது ஃபாயில் இடபாடு. சவாவுன் என்பது இஸ்மும் பிமானல் இஸ்திவா, இஸ்திவா என்ற மஸ்தனுடைய
பொருளை கொண்டு உண்டான இஸ்மாக இருக்கும். நுழைத்த பிகி சவா என்பதை கொண்டு வர்ணிக்கவே பட்டிருக்கிறது. குரானில் அல்லாஹ் என்ன செய்யறான்? சவாவை சிவத்தாக கொண்டு வர்றான். மஸ்தரை சிவத்தாக கொண்டு வரலாம்லப்பா, இல்லை மஸ்தரை சிவத்தாக கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாதா? கொண்டு வரலாம். ஜெய்துனுல் அதுலுன்னு சொல்லலாம், ஜெய்துனுல் ஆதிருன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி சொல்கிறது? நீதமான ஜெய்துன்னு சொல்ல வேண்டிய இடத்துல, நீதம் செலுத்துகின்ற ஜெய்துன்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொல்லுவாங்க? ஜெய்தினுல் அதுலு, நீதமான. அவர் ரொம்ப பாலகா விளங்குதான் கேட்டேன். இப்போ மஸ்தர் வர்ணிக்கப்படும், விளங்குது. அதே மாதிரி சவா என்பது இஸ்மு மஸ்தராக இருந்தாலும் தான் அதை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு, சிவத்தா வந்திருக்கு பாரு. அதான் சொல்கிறாங்க நுழைத்த பீகி. எப்படி? நுழைத்த பீகி, அந்த சவாவை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்காது, சிவத்தா கொண்டு வரப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கமா நுழைத்தபில் மசாதிர், மஸ்தர்களை கொண்டு வர்ணிக்கப்படுவதை போல, மஸ்தர்களை கொண்டு வர்ணிக்கப்படுவதை போல சவாவை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கமா கால் அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலாவை சொல்வதை போல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போல. என்ன சொல்கிறான்பா? சொல்லுப்பா. தஆலவுலா யா அஹ்லல் கிதாப் தஆலவு இலா கலிமத்தின் சவாயும் பைனனா பைனக்கும், வேதக்காரர்களே எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் உண்டான சமத்துவமான கலிமாவின் பக்கம் வாருங்கள். சமத்துவமான கலிமா என்னப்பா? அல்லாஹ் நஅபுத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர்த்து நம்ம யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறதா இருக்கும். ஏப்பா வேதக்காரர்களை கூப்பிடுங்க, நபியே உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் உண்டான சமத்துவமான கலிமாவுக்கு உதவாங்க. இல்லை உங்கள் தௌராத்தி இஞ்சில் ஜபூரில் என்ன இருக்குது? ஷிர்க்கு செய்யலான்னு இருக்கப்பா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னப்பா இருக்குது. ஆமாங்க ஒத்துக்கிடுவான். ஒத்துக்கிட்ட உடனே ஏண்டா இதை ஒத்துக்கிறீங்களேடா? உங்கள் தௌராத்தி இஞ்சில் ஜபூரில் வருதே, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி அங்கே வந்தாங்கன்னா ஈமான் கொள்ளணும் வருதப்பா. இல்லை அவ தூமீனு நபி பாதில் கித்தாபி ஓ தக்புரு நபி பாது, வேதத்தில் சிலதை நம்பி சிலதை நிராகரிக்கிறீர்களா? இல்லை ஷிர்க்கு வைக்கக்கூடாதுன்னு வேதத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. முகமது நபி வந்தால் ஈமான் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வந்திருக்கிறதா இல்லையா? அதிகாமல் நம்ப மாட்டேங்கிறீங்க. புரியுதா? புரியலையப்பா? அதுதான் இப்போ கலிமத்தின் சவாயின், சவாயினுக்கு தெரிவிக்கும் என்னப்பா? இப்படா புண்ணாக மாட்டேன். கலிமத்துக்கு சிவத்தில், கலிமத்துக்கு கலிமத்துன்னு எனக்கு பெண்பால் இருக்க மாதிரி தேவை இருக்க மாதிரி தெரியுதே. சவாயின்ங்கிறது சொல்லு என்னன்னு கேட்டேன். கலிமத்துங்கிற தே அது பெண்பாலுடைய தேயே கிடையாது. அது என்ன தேவை? ஒருமையை காமிக்கக்கூடியது. என்னது? வாஹீதுஹூக லீமத்தும் வல் கவுலு அம் வகில்மத்தும் பி அகலாமுன் கதுயுவாம். கலிமினுடைய ஒருமை கலிமத். கலிம் கலாமுனா லஃபுதும் முஃபீதுன் கஸ்தகீம் வசும்மு ஃபிஅலுன் சும்மா அருமுலில் கலிம். கலிமினுடைய ஒருமை தான் என்ன இருக்குது? கலிமத்து. கலிம்ங்கிறது பன்மை. கலிமத்துன்னு படிக்கலாம், கில்மத்துன்னு படிக்கலாம். கலிமத்தில் 2 கிராத்து. கில்மத்து என்று சொல்லி கலாமை நாடப்படும், கலிமத்து என்று சொல்லி கலாமை நாடப்படும். கலிமான்னு சொல்லி கலாமை நாடலாமா? எங்கே வருது? இல்லை அஷேத் அல்லா இல்லா இல்லா அஷேத் அன்னமுது ரசூலுல்லாங்கிறது கலாம் தானப்பா. அது நீ என்ன சொல்கிற? 2ஆம் கலிமான்னு தானே சொல்கிறோம். ஏப்பா இன்னொரு இடத்துல ஃபிரௌனு வைத்தபிகி, அந்த சவாவை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு, சிவத்தாக்கப்பட்டிருக்கு. கமான் வைத்தபில் மசாதிர், மஸ்தர்களை கொண்டு வர்ணிக்கப்பட்டதை போல வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கமா கால் அல்லாஹு தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போல. எப்படி? யா அஹ்லல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தின் சவாயும் பைனனா பைனக்கும், உங்களுக்கு நமக்கு மத்தியில் உள்ள சமத்துவமான கலிமாவின் பக்கம் வேதக்காரர்களே வாருங்கள். இப்போ கலிமத்தினுக்கு சவா இன்கிறது என்னவா இருக்குங்க? சொல்லுப்பா. சிபத்தா வந்திருக்கிறது. ரஃபஉன், அது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். சவாவுங்கிறது என்னவா இருக்கும்? ரஃபு செய்யப்பட்டதுன்னு சொல்லணும். ரஃபஉன் ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். அன்னஹு, அந்த சவா என்பது ஹபரு இன்னுடைய ஹபர் என்பது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். உமா பாதோருக்கு பின்னால் உள்ளது, அதுக்கு பின்னால் உள்ளதுன்னு எதுப்பா? அந்தர்த்தம் அம்பலம் துணிதிரும் என்பது முர்த்தபியும் பிகி, இந்த சவாவை கொண்டு ரஃபு பெற்றிருக்கிறது. அலுல் ஃபாயிலியத்தின் பிரகாரம். அப்போ கண்ணகு கீழே சொல்லப்பட்டதை போல இருக்கிறது. இன்னல்லதீன கஃபரு, காஃபிராகிவிட்டவர்கள், முஸ்தவின் அலைஹிம், அவர்கள் மீது சமம், இன்தாருக்க வ அதமுகு, நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்கள் மீது என்ன இருக்குது? சமம் என்று அல்லாஹ் சொல்றதை போன்று இருக்கிறது. எழுதுனப்பா.
சொல்லப்பட்டதை போன்று இருக்கிறது. அல்லது பி அன்னஹு ஹபருன், அது என்ன பாருங்கல்ல, இந்த சவாவுனுக்கு 2 தெரிக்கை கொடுக்குறாங்க. சவாவுனுங்கிறது இன்னவுக்கு ஹபருன்னு சொல்லலாம், அனுதர்த்தமும் ஃபாயிலு. எப்பா இன்னொன்று சவாவுனுங்கிறது ஹபர் முகத்துவம், அனுதர்த்தமும் முத்தா மகர்னு சொல்லலாம். இல்லை எப்படி படித்தாலும் செய்தான். அனுதர்த்தவங்கிறது என்னதுப்பா, முஸ்னது இலை. அனுதர்த்தவங்கிறது முத்ததா படித்தாலும் முஸ்னது இலை, சவாவுனுக்கு ஃபாயிலா படித்தாலும் என்ன இருக்குது, முஸ்னது இலை. இல்லைன்னு சொல்லி விளங்குதரா? ஏய் ஃபாயிலும் முஸ்னது இலை தானடா, முப்ததாவும் என்னது தான் முஸ்னது. எப்படி படித்தாலும் அது முஸ்னது இலை. ரைட்டா? புரியுதா புரியலையா? அப்போ ரஃபவுன் அது ரஃபு வச்சு, சபாவுன் என்பது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். பி அன்னவு ஹபர் இன்னவுடைய ஹபர் என்பது ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். ஒமா பாதகு அதுக்கு பின்னால் இருக்கிற அனுதர்த்தம் என்பது முர்த்தபியும் பிஹி இந்த சவாவை கொண்டு ரஃபு பெற்றதாக இருக்கும். அதில் ஃபாயிலியத்தின் பிரகாரம் கண்ணவு கீழே சொல்லப்பட்டதை போன்றிருக்கிறது. இன்னல்லதீன கஃபரு காஃபிராய் விட்டவர்கள் முஸ்தவின் அலையும், சவாவுனுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தணுமா, முஸ்தவின் இசுபாலுடைய அர்த்தம் கொடுக்கணும். ரைட்டா? முஸ்தவின் அலையும் அவர்கள் மீது சமமாக இருக்கும். இன்தாருக்க வாதமுகு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டதை போன்றிருக்கிறது. அல்லது பி அன்னஹு அந்த சவாவுன் என்பது ஹபருன் ஹபராக இருக்கும். லிமா பாதஹு அதற்கு பின்னால் உள்ளதற்கு என்னவா இருக்குங்க, ஹபராக இருக்கும். பின்னால் உள்ளதற்கு, அப்போ பின்னால் உள்ளது என்னதுங்க, அனுதர்த்தங்கிறது முத்ததா. எடுத்தனப்பா? ஏய் பி மானா இன்தாருக்கே அதமுகு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் சியானி அலையும் அவர்கள் மீது சமமாக இருக்கும். இல்லை விளங்குதில்ல? இன்தாருக்க அதமுங்கிறது முத்ததாவாக்கி, அனுதர்த்தகம் அம்பலம் துணிதிருங்கிறது முத்ததாவாக்கி, சபாவனை பிடிச்சி எடுத்துக்கிறது ஹபராக்கிறது. எடுத்தனப்பா? இல்லை புரியுதா? எப்படி இன்தாருக்க வாதமுகு நீங்கள் எச்சரிக்கை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் சியானி அலையும் அவர்கள் மீது சமமாக இருக்கும்னு ஹபராக கொடுக்கலாம். எடுத்தா? ஆக எப்படி படித்தாலும் செய்தான். இன்தாருக்க வாதமுங்கிறது என்ன இருக்குது, முஸ்னது இலை, ஃபாயில் பிரகாரம் முஸ்னது இலை அல்லது முத்ததா பிரகாரம் முஸ்னது இலை. விளங்கிச்சா? வாஹிதாவானால்